வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடித்து போயிடுச்சா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 கைப்பிடி பாசிப்பருப்பு ஒரு 3-4 தடவை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிக்கோங்க, மண் இல்லாமல், ஏன்னா பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுனால. நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஒரு கையளவு தேங்காய், அது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, இதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்னு சொல்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, சோம்பு, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புல. ஆட் பண்ணி அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இது கூடவே நான் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையோடு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலராக வரணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல கண்ணாடி பதம் வெந்து வந்தால் போதும். கும்பகோணம் கடப்பா பார்த்திங்கன்னா, கும்பகோணம் மட்டும் இல்லை, தஞ்சாவூர், திருச்சி சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கு. இது கூடவே இப்போ நான் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா நம்ம வணக்கும் போதும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கவும் செய்யலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ இதிலே நான் 2 தக்காளி பழமும், தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக மசிக்க வேணாம், கொஞ்சம் வாய்க்கு வர அளவுக்கு பீசஸ் இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பை நல்லா கரைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் சேர்த்து இது கூடவே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். யூஸ்வலாக சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு குருமா குழம்புனாவே தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம். மசால் குழம்புனா மசால் தூக்கலாக இருக்கும். பட் இந்த கும்பகோணம் கடப்பா பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஒரு யூனிக் டேஸ்ட் இதுக்கு தனியாகவே இருக்குது. ஈவன் இது சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதிலே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே 1 பை 1 நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக தான் நம்ம கொதி விட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா பருப்பு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, பொட்டுக்கல் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ கெட்டி ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வாட்டர் நல்லா குழம்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டு போயிடும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரட்டும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தாளித்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வெந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதித்து கெட்டி ஆகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஈவன் இந்த குழம்பு இறங்கி வச்சதுக்கப்புறமும் கூட கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஈவன் இப்போ கும்பகோணம் இல்லை, நிறைய சைட் கடப்பா ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அடிக்கடி ரெசிப்பியாக கண்டிப்பாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கொடுக்கும்போது வீட்லேயும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அப்ளாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.